ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் டி வித் கிரிக்கெட். நான் பொம்மு மற்றும் பாலா. ஸோ லாஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசியிருந்தோம். இந்த செக்மெண்ட்ல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, 2 டீம் பத்தி பேச போறோம். ஒன்னு வந்து ஆர்சிபி, இன்னொன்னு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க கோ வித் ஆர்சிபி பத்தி பேசுறோம். பாலா, ஆர்சிபியை பொறுத்தவரையும் பிளேயிங் 11 இருக்கு. இப்போ லாஸ்ட் இயரை விட இந்த இயர் நல்லா வந்திருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆக்ஷன் படி. ஸோ இப்போதைக்கு நான் டாப் ஆர்டரை வந்து 3 பேர் ஃபர்ஸ்ட் பிக் பண்றேன். என்னோட டாப் ஆர்டர் படி பார்த்தேன்னா, கோயிங் வித் விராட் கோலி, ரெண்டாவது பில்சால்ட் போறேன், மூணாவதா நான் ஒன் டவுன் பேட்ஸ்மேனா ஜிதேஷ் சர்மாவை இறக்குறேன் பாலா. ஸோ இந்த 3 பேர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா உனக்கு? ஆர்சிபி நல்ல ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆர்சிபி எல்லாரும் வந்து சாம்பியன்ஸ் டீமா பார்க்கல. ஆனா ஒரு இஷ்யூ என்னன்னா, லாஸ்ட் 4 சீசன்ல 3 டைம் பிளே ஆஃப் போயிருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஸோ அவங்க வந்து சின்னசாமி விளையாடுற சீட் கூட ஆல்மோஸ்ட் கிராக் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன மிஸ்ஸால அவங்களோட அடுத்த கட்ட நகர்வுன்றது இல்லாம இருக்கு. அது சேஞ்ச் ஆயிரும்னு பார்ப்போம். என்னோட பிளேயிங் லெவன்லயும் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஓப்பனிங் வித் கிங் கோலி, சால்ட். நான் பட்டித்தர கொண்டு போறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் அவங்களோட பெஸ்ட் பேட்ஸ்மேனை ஒன் டவுன்ல இறக்குவாங்க. ஸோ நான் பட்டித்தர ஒன் டவுன் கொண்டு போறேன். ஓகே பாலா, ஆனா லாஸ்ட் சீசன் பார்த்துருக்கோம், ரஜத் பட்டிதாரோட பெஸ்ட் வந்த இடம் பார்த்தேன்னா நம்பர் 4 தான். ஸோ நம்பர் 4ல இறங்கி அவர் ஹிட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் சீசன் ஆர்சிபி செம்ம பீக்ல போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 7 கேம்ஸை விட்டு அடுத்த 7 கேம்ஸ் நல்ல பீக்ல போறதுக்கு மெயின் காரணமே ரஜத் பட்டிதார் தான். ஸோ அவரோட பெஸ்ட் பொசிஷனா இறங்குனது நம்பர் 4 தான். அதுலதான் அவரால் நல்லா ஹிட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த பர்டிகுலர் நம்பர் 4ல வந்து ஆடும் போது கரெக்டா அவருக்கு ஸ்பின் பவுலர்ஸ் தான் வந்து போடுற மாதிரி இருக்கு. ஸோ அவர் நல்லாவே ஸ்பின் பவுலர்ஸ் ஹிட் பண்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரஜத் பட்டிதார் போற இடம் நம்பர் 4ஆ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல டொமஸ்டிக் ரீசெண்டா அந்த மேட்சஸ் எல்லாம் பாக்குறப்போ அவர் டெசிக்னேட்டட் ஸ்பின்னர் மாதிரிலாம் இல்ல. லாஸ்ட் சீசன்ல ஒரு ஸ்பின்னர் பெட்டரா ஆடினாரு. பட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பாக்குறப்போ அவர் ஃபேஸ வந்து அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடுற மாதிரி தெரியுது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி சொல்றேன். ரஜத் பட்டிதார் அட் 2 டவுன் 1 டவுன் இட்ஸ் பெஸ்ட். அண்ட் கோலியும் சால்ட்டும் ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு 5-6 ஓவர்ஸ் அவங்க ஆடிடுவாங்க. அண்ட் ரஜத் பட்டிதார் உள்ள வரப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணாலும் அடுத்த 2-3 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின் உள்ள வந்துடும் கண்டிப்பா. ஸோ அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் டு கோ, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே வியூவர்ஸ், எனக்கும் பாலாக்கும் இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன் ரஜத் பட்டிதார் நம்பர் 4 பேட்ஸ்மேன், அவரோட ஒப்பீனியன் நம்பர் 3 பேட்ஸ்மேன். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது தாட்ஸ் இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து நம்ம நம்பர் 5க்கு போயிடலாம். நம்பர் 5ல பார்த்தனா பாலா, நான் லிவிங்ஸ்டனை எடுக்கிற மாதிரி இருக்கு. நம்பர் 5 நல்லா ஹீட் பண்ணி அடிக்கிற பேட்ஸ்மேன் தேவை. ஸோ நம்பர் 5 லைம் லிவிங்ஸ்டன் போயிட்டு, நம்பர் 6 வந்து ஒருவேளை விக்கெட் போகுது, ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி ஆனோம்னா குணால் பாண்டியா போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்பர் 6க்கு அதர் ஓவர்சீஸ் ஸ்லாட்டா நம்ம டிம் டேவிட், ஜேக்கப் பெத்தல் போய்க்கலாம். ஈவன் தோ ஷெப்பர்ட் கூட ஒரு ஆப்ஷனா இருக்காரு. நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தேவை, ஆர்சிபிக்கு அந்த இடத்துல நீட் இருக்குன்னா ஜேக்கப் பெத்தலோட போகலாம். ஆனா ஜேக்கப் பெத்தல் எந்த அளவுக்கு ஹிட் பண்ணி நம்பர் 6ல வந்து ஆடி இருக்காருன்னு தெரியல. டிம் டேவிடும் ஒரு சைடு ஆடி இருந்தாலுமே அவருமே லாஸ்ட் சீசனா டிப் ஆயிட்டு இருக்குது. ரொமாரியோ ஷெப்பர்ட் ஹிட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்பர் 6 நான் குருணால் பாண்டியா போறேன். நம்பர் 7 வந்து இப்போதைக்கு இருக்கிற ஃபார்ம்ல நான் ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு போய்க்கிறேன் பாலா. இதுல உன்னோட சேஞ்சஸ் என்ன இருக்கு? ஓகே, நம்பர் 5 வந்துட்டாலே இதோட ஃபுல்லாவே ஹிட்டர்ஸ். தெரியும், சின்னசாமி கிரவுண்ட் கன்சர்ன், ஹிட்டர்ஸ் சூப்பரான ஹிட்டர்ஸ் இருக்காங்க. லிவிங்ஸ்டன் இருக்காரு, ஜேக்கப் பெத்தல், குருணால் பாண்டியா. இவங்கள நான் 4, 5, 6 இந்த பிளேஸ்க்கு பண்றேன். 7க்கு ஆப்வியஸா புவி வந்துடுறாரு. நான் எதுக்கு இந்த ஒரு மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன்னா, இல்ல பாலா, 4 ஆல்ரெடி நம்ம வந்து ஜிதேஷ் சர்மான்னு சொல்லியாச்சு. 5, 6, 7 வந்து லைம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல், குருணால் பாண்டியா நினைச்சேன். நம்பர் 8 புவின்ற கரெக்டா? ஆமா, நம்பர் 8 புவி கொண்டு போறேன். ஓகே, இல்ல எதுக்கு இந்த மாதிரி கொண்டு போறேன்னா, சின்னசாமி கிரவுண்ட் கன்சர்ன், இவங்க ஃபார்ம் டிப்ல இருக்கலாம். லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், ஜேக்கப் பெத்தலா இருக்கட்டும், ஃபார்ம் கொஞ்சம் டிப்ல இருக்கலாம். பட் ஐபிஎல் ரொம்ப டிஃப்ரெண்ட் பால் கேம். கண்டிப்பா இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். அண்ட் ஒரு 2 6 பார்த்துட்டா போதும், இவங்கெல்லாம் பயங்கரமான பிக்கப் பிளேயர்ஸ். ஸோ நல்ல ஸ்கோரை ஆர்சிபி எதிர்பார்க்கலாம். ஓகே, கரெக்ட் தான். ஸோ அப்படியே அடுத்து நம்ம பவுலர்ஸ்னு போயிட்டா நம்பர் 8 பூவி என்னோட இதுல. நம்பர் 9 யஷ் தயால் லாஸ்ட் சீசன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி அவரே மூவ் ஆன் பண்ணி கொண்டு போவாங்கன்னு இருக்கு. நம்பர் 10 வந்து நான் ஜோஷ் ஹெசல்வுட் போறேன். அவரோட ஃபிட்னஸ் கன்சர்ன் எப்படி இருக்குன்னு தெரியல.
ஸோ ப்ரீவியஸா ஃபிட்னஸ் இஷ்யூ இருந்ததுனால தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மிஸ் பண்ணாரு. இப்பயும் அவர் ஃபுல் ஃபிட்டா இருந்தா ஆப்வியஸ்லி கோ வித் ஜோஷ் ஹெசல்வுட். அவர் ஃபிட்டா இல்லைன்னா நுவான் துஷாராவோட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்பர் 11 நம்ம சுயா சர்மாவோட போய்க்கலாம். நீ பாலா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்குள்ள வரோம்னா ஆர்சிபி தெளிவா சொல்லிட்டாங்க. ஹேசல்வுட்டா இருக்கட்டும், சுயா சர்மாவா இருக்கட்டும், மனோஜ் பண்டேகாவா இருக்கட்டும், யாருக்கும் இப்போதைக்கு இன்ஜுரி இல்லை. எல்லாமே கேம்புக்கு வந்துட்டாங்க அண்ட் ப்ராக்டிஸ் மேட்சஸ் ஆடுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ கீழே வர்றப்போ என்னோட நம்பர் 8 புவி, நம்பர் 9 ரஷிக் சலாம், நம்பர் 10 ஜோஸ் ஹேசல்வுட், 10th எஸ் டயால். இம்பாக்ட் பிளேயரா நான் வச்சுக்கிறது ஜிதேஷ் சர்மாக்கு பதில் சுயா சர்மா. ஓகே, ஸ்பின் கம்மியா இருக்குங்கிறதால குருணால் பாண்டியா வித் சுயா சர்மா இவங்க 2 பேரும் ஸ்பின் பவுலரா இருப்பாங்க. ஓகே, லிவிங்ஸ்டன் தேவைப்படுறப்போ ஓவர் போடுவார். ஓகே, நான் இம்பாக்ட் பிளேயரா நம்ம இப்போ ஆர்சிபி முதல்ல பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்ற பட்சத்துல படிக்கல் ஆர் மனோஜ் பாண்டேக்கு விக்கெட் போறதை பொறுத்து நம்ம பேஸ் பண்ணிட்டு சுயா சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா போலிங்ல உள்ள வந்துருவாரு. இல்ல ஃபர்ஸ்ட் போலிங் போடுறாங்கன்னா சுயா சர்மா பவுலரா இருப்பாரு. பேட்டிங் தேவைப்படுறத பொறுத்து சீக்கிரம் விக்கெட் போகுதுன்னா படிக்கல உள்ள இறக்கலாம் சுயா சர்மாவை கட் பண்ணிட்டு. அப்படி இல்லைன்னா மனோஜ் பாண்டேவை எடுத்துக்கலாம். இது மாதிரிதான் போயிருக்கேன். ஸோ ஓவரால் நம்ம கவர் பண்ணியாச்சு போல ஆர்சிபி பத்தி. பிளேயிங் 11 ஈவன் தோ 2 பேரோட பிளேயிங் 11மே ஒரே மாதிரி தான் இருக்கு. லைக் பேட்டிங் ஆர்டர் தான் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ எங்களோட பிளேயிங் 11 கைஸ் வியூவர்ஸ் இதுதான்: விராட் கோலி, ஃபில்சாட், ஜிதேஷ் சர்மா, பட்டிதார், லயங் லிவிங்ஸ்டன், குருணால் பாண்டியா, ஜேக்கப் பெத்தல், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், ஜோஷ் ஹெசல்வுட், சுயா சர்மா. இம்பாக்ட் பிளேயர் பேஸ்ட் ஆன் த பேட்டிங் வி கோ வித் மனோஜ் பாண்டே ஆர் படிக்கல். பவுலிங் வந்து ரஷிக் சலாம் போறோம் 2 பேரும். அண்ட் பாலா, உன்னோட ரேட்டிங் ஆர்சிபிக்கு எவ்வளவு கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10? ரேட்டிங்க்கு முன்னாடி டோர்னமெண்ட்ல முடிப்பாங்கன்னு சொல்றேன். ரேட்டிங்க்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லாஸ்ட் 4 சீசன்ல 3 வாட்டி பிளே ஆஃப் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் கிராக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இருந்த சின்ன சின்ன குறையா இன்னைக்கும் சொல்லப்படுறது போலிங் மட்டும் தான். போலிங் தான் ரொம்ப மொக்கையா இருக்குன்றதான் மற்ற எல்லாரும் சொல்றது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும், சின்னசாமியில யாராலையும் விக்கெட் பெருசா பிக் பண்ண முடியாது. சஹால் இருந்தாரு, அவரால் பண்ண முடிஞ்சது. பட் எல்லாரும் சஹால் பண்றத பண்ண முடியாது. கண்டெயின் பண்ண முடியும். கண்டெயினுங்கிற ஒரு விஷயத்த பண்றதுக்கு அந்த டீம்ல இப்போ இருக்க பவுலர்ஸ் மட்டும் குருணால் பாண்டியா கண்டிப்பா 4 ஓவர் அவரால் 30-35 முடிச்சிருவாரு. சேம் ஆஸ் சுயா சர்மா. சுயா சர்மாவும் ஆர்சிபி கேகேஆர் பேக்ரவுண்ட்ல இருந்தப்ப நம்ம பார்த்துருக்கோம், நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரும் கண்டெயின் பண்ணுவாரு. அண்ட் புவி கண்டெயின் பண்றதுல கிங்கு. அவர் டெத் ஓவர்ல கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையை தவிர கண்டெயின் பண்றதுல கிங்கு. ஸோ டன். இவங்க 3 பேர் கண்டெயின் பண்ணிடுவாங்க, மற்றவங்க விக்கெட் டேக்கரா இருப்பாங்க. இதோட என் பிளேயிங் 11 முடியுது. ரேட்டிங் 7.5. டேபிள்ல அந்த 4th ஸ்பாட்டுக்கான சண்டையில இவங்களும் இருப்பாங்க. யா, நானும் பாலாவோட தான் போறேன். என்னை பொறுத்தவரையும் ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 7.5 தான் போறேன். நல்லா பிளேயிங் 11 ஆக்ஷன்ல நல்லா பிக் பண்ணிருக்காங்க. போலிங் கண்டென்ஷன் வந்து டைட்டா இருக்குது. ஸோ விவோ நம்பர் 4 பிளேயர்ஸ்க்கு நிறைய டீம் ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி காம்பீட் பண்ணுதுன்னோம். ஸோ அதில் ஆர்சிபியும் ஒரு டீமாக இருக்குது. ஸோ இதோட ஆர்சிபி செக்மெண்ட் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்டா நாம போய் பார்க்கறது பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பார்க்குறோம் பாலா. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸோட எடுத்த ஸ்குவாட்ல உன்னோட பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் அப்படியே டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோயர் ஆர்டர்னு சொல்லு. அதுல சேஞ்சஸ் பத்தி நான் சொல்றேன். ஓகே, என்னோட 11 நான் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் வித் கேஎல் நான் ஓப்பனிங் இருக்கிறேன். ஏன்னா கேஎலோட பெஸ்ட் ஃபார்ம் ஓப்பனிங்ல வந்திருக்கிறத நான் பார்க்குறேன். என்ன பொறுத்தவரைக்கும் கேஎல் ஒரு சூப்பரான ஓப்பனர். அடிக்கவும் முடியும், குமுலேட்டிவும் பண்ண முடியும். ஸோ கேஎல் ஃபர்ஸ்ட், ஜேஎஃப்கே செகண்ட், ஃபேப் டு பிளஸிஸ் 1 டவுன், ஸ்டப்ஸ் ஆர் அக்சர் இவங்க 2 பேர்ல ஒருத்தர் 4th பிளேஸ்க்கு ஆடுவாங்க. அசுதோஷ் சர்மா அடிச்சு ஆடுறதுக்கு, அண்ட் அக்சர், குல்தீப், ஸ்டார்க், நம்ம தமிழ்நாடுக்கு யார்கர் கிங் நட்டு, முகேஷ் குமார் என்னோட 11. இம்பாக்ட் பிளேயர் அப்படியே சொல்ற. அதுலயும் இம்பாக்ட் பிளேயர் அசுதோஷ் சர்மாக்கு பதில் மோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு. ஓகே, ஸோ எனக்கு சில சேஞ்சஸ் இருக்கு பாலா. இதுல நான் எப்படி போறேன்னா பிளேயிங் 11ல ஸ்டார்டிங் வித் ஜேக் ஃப்ரேசர். ஸோ ஓப்பனிங் ஃபேஃப் வந்துருவாருன்னு பார்க்குறேன். ஏன்னா அவரோட த்ரூ அவுட் சீசன் ஓப்பனிங்ல ஈஸிலி 600 ரன்ஸ் பிளஸ் அடிச்சுக்கிட்டே வராரு. நம்ம லாஸ்ட் சீசன்லயும் நம்ம பார்த்தோம் ஆர்சிபிக்கு அவர் என்ன பண்ணாரு. நான் நம்பர் 1 டவுன் பேட்ஸ்மேனா அபிஷேக் புரல போனேன். லாஸ்ட் சீசன் நல்ல ப்ராமிஸ் காட்டினாரு. ஓப்பனிங் வித் ஜேக் ஃப்ரேசர் மாதிரி நல்லா பண்ணாரு. 1 டவுன்லயே நல்லா பண்ணாரு. இப்ப ஃபேஃப் இருக்கிறதுனால ஓப்பனிங் அவர் இறங்காம அபிஷேக் புரல 1 டவுன் வந்துட்டு நம்பர் 4 நான் கேஎல் ராகுல் போனேன். ஏன்னா ரீசன்ட் டைம்ல நம்மளால பார்க்க முடியுது
கேஎல் ராகுல் வந்து மிடில் ஆர்டர்ல தான் வந்து ஆட போறாங்கன்னு. ஏன்னா பிளஸ் இந்தியன் டீமுக்குமாகவே ஓப்பனிங் ஸ்லாட்ல நிறைய பேர் வந்து காம்படிட்டிவ்ல இருக்காரு. ஸோ இப்போ ஓப்பனிங் அவர் போகாம நம்பர் 4 கேஎல் ராகுல் வந்துட்டா பெட்டரா இருக்கும். ஒருவேளை விக்கெட் போனாலும் அவரால் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேட்சை கொண்டு போக முடியும். நம்ம சாம்பியன் ஸ்டாப்லயுமே பார்த்தாச்சு இதை. அந்த மாதிரி தான் போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் 5 வந்து நான் ஸ்டப்ஸுக்கு போறேன். அவரும் வந்து அந்த மிடில் ஆர்டர்ல ஸ்பின் ஹிட்டிங் வந்து ஈஸியா டேக்கிள் பண்ணி போறது. நம்பர் 15th ஓவருக்கு அப்புறமா அதுல இருந்து ரன் மேக் பண்ணி எப்படி போறதுன்றத நம்ம லாஸ்ட் சீசன்ஸ்ல எல்லாம் பார்த்தாச்சு ஸ்டப்ஸ் பத்தி. நம்பர் 6 வந்து நான் அக்ஷர் பட்டேல் போறேன். நம்பர் 7 நான் அசுதோஷ் சர்மா போறேன். அக்ஷர் பட்டேல் வந்து ஆப்வியஸா அவர் தான் கேப்டன். விக்கெட் போயிடுச்சு ஹோல்ட் பண்ணணும்னா டாப் ஆஃப் த ஆர்டர்ல வந்து ஆடுறதுக்கும் பாசிபிள் இருக்கு. விக்கெட் போகல கடைசியா வந்து ஹிட் பண்ணி எடுத்துட்டு போனாலும் அவரால் முடியும். நம்பர் 7 அசுதோஷ் சர்மா பாக்குறேன். அவர் வந்து லாஸ்ட் சீசன் பஞ்சாபுக்கு எப்படி பண்ணாருன்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஹிட் பண்ணி அவர் பாட்னு எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ரன் ஸ்கோர் கண்டிப்பா அதிகமா வரும். நம்பர் 8 இதுலதான் வந்து எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. லைக் யார் அவங்க கொண்டு போவாங்க, ரிஸ்வி எடுத்துட்டு வருவாங்களா இல்ல வந்து வேற கருண் நாயர் மாதிரி ஒரு பிளேயரை வந்து டாப் த ஆர்டர்ல அப்படி கொண்டு போவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்பர் 9 நான் ஸ்டார்க். நம்பர் 10 குல்தீப். நம்பர் 11 வந்து நட்டு. டிஃபால்ட்டா இவங்களை கொண்டு போயிருவாங்க. நம்பர் 12 வந்து இம்பாக்ட் பிளேயரா முகேஷ் குமாரை உள்ள கொண்டு வருவாங்கன்னு பாக்குறேன். போலிங் இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் லைனப் இந்த வருஷம் ஐபிஎல். சூப்பர் போலிங் லைனப். போலிங்ல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஒருத்தருமே அவங்களோட குறிப்பிட்ட அந்த பேஸ் ஆஃப் போலிங்ல சூப்பரான போலர். ஸோ போலிங் பக்கா செட். பேட்டிங்ல மட்டும்தான் சின்ன சின்ன ஃபம்பிள்ஸ் இருக்கலாம். ஆல் ஓவரா பார்க்க இது ஒரு சூப்பர் டீம். இம்பாக்ட் பிளேயரா ரிஸ்வியா இருக்கட்டும், புரேலா இருக்கட்டும், ரெண்டு பேருமே சூப்பர் predominant players in impact. All said it's a நல்ல டீம், சூப்பர் டீம். ஆமா பாலா, இப்போ ரீசன்ட் டைம்ல கேப்டன் மாறி இருக்கு. அக்ஷர் பட்டேல் இப்போ வந்திருக்காங்க. அக்ஷர் பட்டேல் எப்படி பண்ணுவாருன்றத பொறுத்து தான். ஸோ இந்த டீம் வந்து டாப் 4 போகுமா இல்லையான்றதுல போகுது. பட் ஹேமங் பதானி கோச்சிங் மேல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. எல்லாருமே அதை ட்ரஸ்ட் பண்றாங்க. ஸோ அவரோட டொமஸ்டிக்ல இருந்து ஐஎல்டியா இருக்கட்டும் இல்ல அவர் கோச் பண்ண ஹெட் கோச் பண்ண எல்லா டீமுமே டிராஃபி அடிச்சிருக்கு. ஸோ வி ஹோப் இந்த டீம் டாப் 4 போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாலா. என்னை பொறுத்தவரையும் என்னோட ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 10 நான் 7.8 கொடுக்குறேன். இது டாப் 4க்கு கண்டிப்பா காம்படிட்டிவா இருக்கும். பட் என்னோட ரேட்டிங்னு பாக்குறப்போ கண்டிப்பா நான் 8 கொடுத்துருவேன். ஏன்னா போலிங் வேற மாதிரி இருக்கு. அந்த போலிங்காகவே இந்த டீமுக்கு நல்ல ரேட்டிங் கொடுக்க முடியும். பிளஸ் பேட்டிங்கும் ரொம்ப குறை சொல்ற அளவுக்கு பெரிய பேட்டிங் ஒன்றும் தப்பா இல்லை. ஸோ இவங்களால முடிஞ்சிடும். இவ்வளவுதான் மச்சான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் சரியான டீம். 8 டாப் பிளே ஆஃப்ஸ்க்கு சூப்பர் காம்படிட்டர். ஓகே வியூவர்ஸ், நாங்க இப்போதைக்கு பேசின இந்த ரெண்டு டீமுமே குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எங்களோட தாட்ஸ் பத்தி சொல்லிட்டோம். உங்களோட தாட்ஸ் என்ன, இது ஆகுமா ஆகாதானே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். சில கமெண்ட்ஸ் வந்துருந்தது, பார்த்தோம், ரிப்ளை பண்ணியிருந்தோம். அண்ட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டே வரோம். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்டர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ். சேனல் பாருங்க, உங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பிளேயிங் லெவல் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாவது நிறைய குறைகள் இருக்குன்னா அதையும் சொல்லுங்க. Thanks for your subscription and thank you for watching our video. It's Stay with Cricket. Bala signing off. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.